ஓகே பாப்போம். முதலாவதுக்கு என்ன வந்தது? ஜசீரா சொல்லுங்க, முதலாவதுக்கு என்ன வந்தது? நேர் 3. நேர் 3. பாவம். பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸுக்கு பதிலா நாங்க சய 2/3 பாவிக்கணும். ரைட்? வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. முன்னுக்கு 3 இருக்கு. ரைட்? அப்ப நாங்க எப்பயுமே சமன்பாடு செஞ்சுட்டு போய்க்கலாம், முன்னுக்கு ஒரு சமன் போடுவோம். சரியா? சமன்பாடு செய்துட்டு போய்க்கலாம், முன்னுக்கு ஒரு சமன் போடுவோம். அப்ப அந்த சமனை போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 இங்க போட்டுட்டு தர 3x பெருக்கிட்டு தானே இருக்கு. 3x என்ன மீனிங்? 3 தர x தான் 3x. சரியா? 3 தர x தான் 3x. ஆகவே 3 தர இங்க எக்ஸுக்கு பதிலா சய 2/3 மைனஸ்ல இருக்கும்போது நாங்க என்ன செய்யணும்டா, அதை நாங்க கவனையின பிழைகள் இல்லாம செய்யணும்டா. கவனையின பிழைகள் இல்லாம செய்யணும்னா நாங்க என்ன செய்யணும்டா, மைனஸுக்கு முன்னுக்கு ஒரு பிரக்கெட் போட்டுக்கொள்வோம். ரைட்? பிரக்கெட் போட்டோம்னா எங்களுக்கு இந்த மைனஸ் இருக்கிறது செய்யறதுக்கு ஈஸியா. இல்லாட்டி நீங்க என்ன செய்யுங்க, 3 தர மைனஸ் 2/3 தர இப்படி போட்டு போய்க்கல. சில இடத்துல அது கழித்தல் மாதிரி செஞ்சிருவீங்க. சில இடத்துல அதை பெருக்கி சகவார இடத்துல சயவுல அப்படியே விட்டுருவீங்க. அப்படி கவனையின பிள்ளைகள் நிறைய நிற்கும். சோ அதனால நாங்க என்ன செய்யறதுன்னா பிரக்கெட்டை போடுவோம். ரைட்? பிரக்கெட் போட்டோம்னா எங்களுக்கு இதுல மைனஸ் 2/3 சக 5. ரைட்? இப்ப பாருங்க, 3 மேலையும் இருக்கு கீழையும் இருக்கு. என்ன செய்யும் இந்த 2 3? மேலே ஒரு 3 இருக்கு, கீழே ஒரு 3 இருக்கு. என்ன செய்ய 2 3? என்ன செய்யப்படும்? 3 3 வெட்டுப்படும். ரைட்? குட். 3 3 வெட்டுப்படும். மேலே இருக்கிற 3ம் கீழே இருக்கிற 3ம் வகுப்படுது. எப்படி? 3 தர சய 2 மேலே இருக்கும், கீழே ஒரு 3 இருக்கும். இப்ப 3 3 என்றதால இந்த 3 வெட்டுப்படும். ரைட்? அப்ப 3 3 வெட்டுப்படும். வெட்டுப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு இங்க ஒரு முறை இங்க 3 3 3 3. ஆகவே 1 தர சய 2 இங்க வந்தது. இங்க சகாய். ரைட்? நான் சொன்னான் ஒவ்வாத குறிகள் கூட்டப்படும் போது என்ன செய்யணும்? என்னதின் தானத்தை முன்னு போடணும்? என்ன தானத்தின் குறிய முன்னு போடணும்? பெரிய தானத்தின் குறிய முன்னுக்கு போடணும். பெரிய தானம் இங்க என்னது? 5 2. அந்த குறிய விட்டு பார்த்தா 5 2 பெரிய தானம் 5. 5. அப்ப 5 முன்னுக்கு என்ன குறி இருக்கு? பிளஸ். சக. அப்ப பிளஸ் போட்டு ஒவ்வாத குறி இருந்தால் பெரிய தானத்தின் குறிய போட்டு ஒன்றுல இருந்து ஒன்று என்ன செய்யணும்னு சொல்லித்தது நான் கழிக்கணும். அப்ப ஒன்றுல இருந்து ஒன்று கழிச்ச வேண்டாம், எங்களுக்கு வரும் 3. அடுத்ததுக்கு போ. 5 இது ஓவியம் சொல்லுங்க பாப்போம். என்ன விட வந்தது? சார் 9 வந்தது சார். 9. பாப்போம். 6 தர இங்க என்ன போடணும்? சய 2/3. இப்ப பாத்தீங்கன்னா 5 சய இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப வெட்டுப்பட்ட என்ன வர போறது? 3 3 2 6. ஆகவே சய 2 தர சய 2. அப்ப இங்க பாருங்க 5 சய தர சய என்ன? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். பிளஸ். சோ மைனஸ் இன்டு மைனஸ். அப்ப மைனஸ் ஏற்கனவே சொல்லிட்டு இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஆகவே பிளஸ் 2 தர 2 4. ஆகவே 5 4 9. குட். அடுத்தது நலிஃப் சொல்லுங்க, இதுக்கு என்ன வந்தது? நலிஃப் நலிஃப் ஓகே. அம்னா சொல்லுங்க, இதுக்கு என்ன வந்தது?
தெரியல அப்புறம் சொல்லுங்க எத்தனை வந்தது சார் இப்பதான் செஞ்சு கொண்டீங்க செய்யுங்க செய்யுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சமன்பாடு செய்யல முன்னுக்கு ஒரு சமன் போடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மூன்று தர இங்க எக்ஸுக்கு பதிலா சய இரண்டின் கீழ் மூன்று அதுக்கப்புறம் சய ஒன்று இங்க முன்னூறு செஞ்ச மாதிரி தான் அப்ப இங்க முன்னூறு செஞ்ச மாதிரி என்ன செய்ய போகுது இந்த மூன்று வெட்டுப்படும் ஒரு மூன்று 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 அங்க மேல சய ரெண்டு இங்கால சய ஒன்று இப்ப இதுக்கு என்னோட வருது சொல்லுங்க ஒத்த குறிகள் இருந்தால் என்ன செய்யணும் சத் நான் என்ன சொன்னேன் ஒத்த குறிகள் இருந்தால் அது ரெண்டு சகவா இருந்தாலும் சரி ரெண்டு மைனஸா இருந்தாலும் சரி ஒத்த குறிகள் இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னேன் கூட்டணும் எப்படி கூட்டணும் சக எப்படி கூட்டணும் சய ஒத்த குறிகள் இருந்தால் அதே குறியை போட்டு கூட்ட வேண்டும் மறக்க கூடாது திரும்ப திரும்ப சொல்றேன் இது ஓ லெவல் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் இது சோ ஒத்த குறிகள் இருந்தால் அதே குறியை போட்டு கூட்ட வேண்டும் அப்ப அதே குறி என்ன இங்க என்ன குறி சய சய ரெண்டு மூன்றும் மூணு Right. அடுத்து இரண்டு எக்ஸ் சக ஒன்றின் கீழ் மூன்று அப்ப இரண்டு முதல்ல சமன போடுவோம் அதுக்கப்புறம் வந்து இரண்டு தர எக்ஸுக்கு பதிலா நாங்க போடுவோம் சய இரண்டின் கீழ் மூன்று சக ஒன்றின் கீழ் மூன்று ரைட் இப்ப பார்ப்போம் இப்ப மேலே எங்களையும் வகுக்கலாம் ரெண்டு மூணு வெட்டு விடுமோ ரெண்டு மூணு வெட்டு விடுமோ இல்ல வகுக்கீழ அது மூன்றுக்குள்ள அடங்காது ரெண்டு ஆகவே மேல ரெண்டே பேருக்கு போகும் மேல இந்த ரெண்டு சய ரெண்டு பெருக்கப்பட்ட எத்தனை சய நான்கு இரண்டு இரண்டு நாலு இங்க பாருங்க மேல இந்த ரெண்டு மேல இருக்கு இங்க ரெண்டு மேல இருக்கு முன்னுக்கு ஒரு சய இருக்கு சகோதர சய 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 என்ன வரப்போகுது சய நான்கு அப்ப சய நான்கின் கீழ் மூன்று எடுத்து வரும் இந்த இடம் விளங்கிட்டா நான் பெருக்கி போட்டு விளங்கிட்டா ஓ இதனால சாப்பிட ஒன்றின் கீழ் மூணு ரைட் இப்ப பாருங்க ரெண்டு பின்னங்கள் ரெண்டுக்கும் போமாசி என்ன பகுதிகள் சமன் பகுதி என்றது கீழே இருக்கிறது பகுதிகள் சமன் ஆகவே போமாசி என்ன மூன்று சமனா இருந்தா அதேதான் போமாசி மூன்றுக்குள்ள மூன்று ஒரு முறை ஆகவே சயனாலு அப்படியே வரும் இங்க சக ஒன்று வரும் ஆகவே சயனாலும் சக ஒன்று எத்தனை இது ரெண்டு என்ன குறி இது ரெண்டு என்ன குறி ஒத்த குறியா ஒவ்வாத குறிகளா ஒவ்வாத குறிகள் ஒவ்வாத குறி என்ன சொன்னான் பெரியதானத்தின் குறியை போட்டு உள்ளேங்க பெரியதானத்தான் வரும் சாய சாய வரும் பெரியதானத்தின் குறியை போட்டு ஒன்லேருந்து ஒன்னு என்ன செய்யணும் ஒவ்வாத குறிகள் என்றால் பெரியதானத்தின் குறியை போட்டு ஒன்லேருந்து ஒன்னு கழிக்கணும் அப்போ பெரியதானத்தின் குறியை போடுவோம் பெரியதானம் என்றது இந்த குறிகளை விட்டு பாக்குற தானம் 4 பெருசா 1 பெருசா 4 பெருசு 4க்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சய உண்டு சரி சய அப்ப பெரியதானத்துல குறிய போட்டோம்ல இந்த கழிப்போம் 4ல 1 போனா 3 கீழே 3 மூன்றை என்ன செய்யலாம் இப்ப மூன்றை என்ன செய்யலாம் வெட்டணும் சுருக்கலாம் அப்ப 1 1 ஆனா இங்க முன்னுக்கு என்ன இருக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு சயக்குறியீடு சயக்குறியீடுக்கு மூன்றால வகுத்தா 1 ஆனா முன்னுக்கு ஒரு சயக்குறியீடு இருக்கு அப்ப என்ன விட சய 1 ஏன் ஒன்றிற்கு 1 1 அங்க முன்னுக்கு ஒரு சயக்குறி இருக்கு அப்ப அந்த சயக்குறியை இங்க போட்டோம்னா சய 1 சரியா எழுதிக்கொள்ளுங்க நல்ல விளங்குதா சத்தம் இல்ல கேள்வி கேட்டாலும் பதில் இல்ல எனக்கு சொல்லி இருக்கிறீங்க
ஒரு தொழிற்சாலை ஒன்றில் ஒரு தொழிற்சாலை ஒன்றில் ஒரு தொழிற்சாலை ஒன்றில் ஏ எண்ணிக்கையான ஏ எண்ணிக்கையான ஏ எண்ணிக்கையான மாம்பழங்களும் ஒரு தொழிற்சாலை ஒன்றில் ஏ எண்ணிக்கையான மாம்பழங்களும் ஒரு தொழிற்சாலை ஒன்றில் ஏ எண்ணிக்கையான மாம்பழங்களும் ஒரு தொழிற்சாலை ஒன்றில் ஏ எண்ணிக்கையான மாம்பழங்களும் பி எண்ணிக்கையான பப்பாசி பழங்களும் உள்ளன. ஒரு தொழிற்சாலை ஒன்றில் ஏ எண்ணிக்கையான மாம்பழங்களும் பி எண்ணிக்கையான பப்பாசி பழங்களும் உள்ளன. ஒரு தொழிற்சாலை ஒன்றில் ஏ எண்ணிக்கையான மாம்பழங்களும் பி எண்ணிக்கையான பப்பாசி பழங்களும் உள்ளன. ஏ எண்ணிக்கையான மாம்பழங்களும் பி எண்ணிக்கையான பப்பாசி பழங்களும் உள்ளன. அத்தொழிற்சாலையில் வேலை செய்யும் 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 20 ஆண்களுக்கு 20 ஆண்களுக்கு 20 ஆண்களுக்கு 20 ஆண்களுக்கு அத்தொழிற்சாலையில் வேலை செய்யும் 20 ஆண்களுக்கு அனைத்து அனைத்து மாம்பழங்களும் சமமாக பகிரப்பட்டது. அனைத்து மாம்பழங்களும் சமமாக பகிரப்பட்டது. அனைத்து மாம்பழங்களும் சமமாக பகிரப்பட்டது. அனைத்து மாம்பழங்களும் சமமாக பகிரப்பட்டது. அதேபோல் அதேபோல் அதேபோல்
ஒவ்வொரு பப்பாளி பழங்கள் ஆண்களுக்கும் அதே போல் 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 ஒவ்வொரு பப்பாளி பழங்கள் ஆண்களுக்கும் எஞ்சிய பப்பாளி பழங்களில் எஞ்சிய பப்பாளி பழங்களை எஞ்சிய பப்பாளி பழங்களை எஞ்சிய பப்பாளி பழங்களை அங்கிருக்கும் 10 பெண்களுக்கு 3 பப்பாளி பழங்கள் வீதமும் பகிரப்பட்டது. 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 அங்கிருக்கும் 10 பெண்களுக்கு 3 பப்பாளி பழங்கள் வீதம் பகிரப்பட்டது. ஒரு ஆணுக்கு கிடைக்கும் மாம்பழத்தின் எண்ணிக்கை 2 எனில் 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 மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை யார்? மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை ஒரு ஆணுக்கு கிடைக்கும் மாம்பழங்களின் எண்ணிக்கை 2 எனில் மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை மற்றும் மொத்த பப்பா பழங்களின் எண்ணிக்கையையும் காண்க. ஒரு ஆணுக்கு கிடைக்கும் மாம்பழங்களின் எண்ணிக்கை 2 எனில் ஒரு ஆணுக்கு கிடைக்கும் மாம்பழங்களின் எண்ணிக்கை 2 எனில் ஏகமபியை காண்க போட்டு ஏகமபியை காண்க. ஒரு ஆணுக்கு கிடைக்கும் மாம்பழங்களின் எண்ணிக்கை 2 எனில் ஏகமபியை காண்க. பார்ப்போம். ஏ பெருமானம் என்ன? ஏ பெருமானம் என்ன? மாம்பழம். ஏ மாம்பழம். சரி, ஏ எத்தனை மாம்பழம்? அப்ப ஏ பெருமானம் என்ன? எத்தனை பேருக்கு மாம்பழத்தை பங்கெடுக்கணும்? 20 ஆண்களுக்கு. ஓ, 20 ஆண்களுக்கு. ஒரு ஆணுக்கு எத்தனை மாம்பழம் கொடுக்கப்படுது? 2. அப்ப ஒருத்தருக்கு 2 20 பேருக்கு எத்தனை? 40. 20 பேருக்கு தர 2 40. அப்ப மொத்த மாம்பழம் எவ்வளவு? 40. அப்ப ஏ சமன் 40. ஏ சமன் 40. ஏன்னா மொத்தமா 40 மாம்பழங்கள் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு 2 மாம்பழம் வீதம் 20 வீதம். அப்படி இல்லாட்டி நாங்க சமன்பாட்டு மூலம் செய்யணும்டா மொத்த மாம்பழங்கள் எண்ணிக்கை என்னன்னு சொல்லியிருக்கு? ஏ சார் கட்டாயம் சமன்பாடோடு செய்யணுமா? ஓ, சமன்பாடு செய்யணும். கேட்டா சமன்பாடு செஞ்சு கொடுப்போம். ரைட், இப்ப பாப்போம். இந்த மெத்தட்ல பாப்போம்.
மொத்தமா மாம்பழங்கள் எத்தனை இருக்கு? ஏ ஏ. அப்ப இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன்டா, 10 மாம்பழங்கள் இருக்கு. 10 மாம்பழங்களை 5 பேருக்கு சமனாக பகிர்ந்தால் ஒரு ஆளுக்கு எத்தனை மாம்பழம் கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு ஒரு 2 ஆளுக்கு எத்தனை கிடைக்கும்? 2 2. என்ன செஞ்சாங்க இந்த 10? 2 இந்த 10 என்ன செஞ்சாங்க? பிரிச்சோம் 5ஆல. 5ஆல பிரிச்சோம். இந்த 10 5ஆல வகுத்துனாங்க. 10 5ஆல வகுத்துனாங்க. என்னடா, மொத்தம் 10 மாம்பழங்கள். அத எத்தனை பேருக்கு? 5 பேருக்கு கொடுக்க போறோம்டா. 5 பேரால பிரிச்சா எங்களுக்கு வரப்போது ஒரு ஆளுக்கு 2 மாம்பழம். அத மாதிரி இங்க மொத்தம் ஏ மாம்பழங்கள் இருக்கு. ரைட்? மொத்தம் ஏ மாம்பழங்களை எத்தனை பேருக்கு கொடுக்க போறோம்? 20 பேர். 20 பேருக்கு. அப்ப ஒரு ஆளுக்கு எத்தனை பேரும்? 2 ஏன்கில் 20. 20. ஒருவருக்கு கிடைக்கும் மாம்பழம் ஏக்கு மொத்தம் ஏ மாம்பழம் 20 பேருக்கு கொடுக்க போறோம். மொத்தம் 10 மாம்பழம் 5 பேருக்கு கொடுக்க போறோம். அப்ப ஒரு ஆளுக்கு கிடைத்தது 2 மாம்பழம். அது மாதிரி மொத்தம் ஏ மாம்பழம் 20 பேருக்கு கொடுக்க போறோம். ஆக ஒரு ஆளுக்கு கிடைத்தது ஏ இன்கு 20. அதுதான் எங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு கொடுக்குற மாம்பழம் 2. ஆகவே இங்க சமனுக்கு இங்கால வகுக்கிறது, பிரிக்கிறது. சமனுக்கு அங்கால என்ன செய்யும்? பெருக்கும். ஆகவே ஏ சமன் 20 2 தர 20. ஆகவே 40. ரைட். அடுத்தது பார்ப்போம். இப்ப பிஏ காண போறோம். இப்ப பிஏ காண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லி இருக்கு, ஒவ்வொரு ஆண்களுக்கும் எத்தனை மாம்பழம் மீதம் கொடுக்கப்படுதா? மாம்பழம் 2 கொடுத்தாச்சு. இப்ப பப்பாசி. பப்பாசி ஒரு ஆளுக்கு எத்தனை பப்பாசி கொடுக்கப்படுதா? ஆணுக்கு ஆணுக்கு ஒரு பப்பாசி, 10 பெண்ணுக்கு ஒரு ஆளுக்கு 3 பப்பாசி. ஆணுக்கு ஒரு பப்பாசி. அப்ப ஆணுக்கு ஒரு பப்பாசி என்றா 10 ஆணுக்கு எத்தனை, மொத்தம் எத்தனை ஆண்கள் இங்க இருக்கிறார்? 20 ஆண்கள். 20 ஆண்கள். ஆகவே 20 ஒருவருக்கு ஒரு பப்பாசி வீதம் வழங்கினால், ஒருவருக்கு ஒரு பப்பாசி வீதம் வழங்கினால் ஆண்களுக்கு கிடைக்கும் மொத்த பப்பாசி 20. ஒருவருக்கு 1 தர 20 பேர். ஆகவே 20. அது மாதிரி ஒருவருக்கு 3 வீதம் 10 பெண்களுக்கு கிடைக்கும் பப்பாசின்னு நினைக்கிறேன். எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 3 10 பேருக்கு எவ்வளவு? 3ஆல 10 பேருக்கு 3ஆல 10 பேருக்கு 3ஆல 10 பேருக்குனா 30. 30. மூன்று தர 10 30. அப்ப மொத்த பப்பாசி எவ்வளவு? பி எவ்வளவு? 20யும் 30யும் கூட்டணும். கூட்டினா 50. ஏன் ஆண்களுக்கும் 20 பப்பாசி கூடப்பட்டிருக்கு, பெண்களுக்கு 30 பப்பாசி கூடப்பட்டிருக்கு. மொத்த பப்பாசி எவ்வளவு? 50. எழுதி கொள்ளுங்க. தலையங்கம் போடுங்க. இரண்டு உறுப்புகளின் இரண்டு ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கம். இரண்டு ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கம். இரண்டு ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கம்.
இரண்டு ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கம். இரண்டு ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கம். இரண்டு ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கம். இரண்டு ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இரண்டு எக்ஸ் தர 3y இந்த பெருக்கிற என்ன வரப்போகுது உங்களுக்கு? இலக்கம் இலக்கத்தோட பெருக்கப்படும். xy வந்து அது பாட்டுல பெருக்கப்படும். இப்ப எக்ஸ் மையம் பெருக்கினா xy தான் பெருப்போம். அப்ப இரண்டையும் மூன்றையும் பெருக்கினா 3 6 xy என்று வரும். ரைட்? இப்போ 3x தர 2x என்று கண்டு வைப்போம். ரைட்? முதலாவது இப்ப என்ன செய்யப்படும்? 3 2 பெருக்கப்பட்டா என்ன? 3 6 6. இங்க ஒரு x இருக்கு, 6x இங்க ஒரு x இருக்கு. ரெண்டு x என்ன செய்யப்பட்டிருக்கு? பெருக்கப்பட்டு x பெருக்கப்பட்டு x பெருக்கப்பட்டா x வர்க்கம். ரைட்? இந்த வடிவா பாருங்க. x கூட்டுப்பட்டா 2x. x இல்ல, x கூட்டுப்பட்டா ஒரு x 2x. இப்ப 5x 3x கூட்டுப்பட்டா 8x. ரைட்? இதுவே x பெருக்கப்பட்டா x வர்க்கம். இங்க 5x 3x பெருக்கப்பட்டா இங்க வரப்போகுது 5 3 15 x வர்க்கம். ரைட்? இங்க பெருக்கும் போது x வர்க்கம் எப்படி வந்ததுன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சுட்டிகள் அடுக்கு அடியும் அடுக்கும் இருக்கிறதா சுட்டி. அதாவது a b என்று இருக்கிறது எப்படி இருந்துச்சுன்னா அடிகள் சமனாக இருந்து. ரைட்? அடிகள்ன்றது எது அடி? இது அடி, இது அடுக்கு. ரைட்? வடிவா பாருங்க. அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ரைட்? அடிகள் சமனா. இதை நோட்ஸா சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு வீடியோ திருப்பி யூடியூப்ல அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ண உடனே நீங்க அதை பார்த்து நீங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? அது எக்ஸ்ட்ராவா சொல்றது. அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது, நான் திருப்பி அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். இப்ப உதாரணத்துக்கு 5 வர்க்கம் தர 5 கனம். இப்ப இதுல இந்த சுட்டியில எது அடி? 5. அடுக்குது 2. அப்ப பாருங்க, இங்க இருக்கிற அடியும் அடுத்த சுட்டியில இருக்கிற அடியும் சமனா? அப்ப இங்கே 5 இங்கே 5. அப்ப அடிகள் சமன். இங்க இடையில பெருக்கப்படுதா என்ன செய்யறது? அடிகள் சமனா இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும் சொன்னா இப்ப கூட்டப்படும். ரைட்? அப்ப அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும் என்றா எப்படி வருமெண்டா 5 5 5 அப்படியே இருக்கத்தக்கனியா 2 3 5. ரைட்? அப்ப 5 வர்க்கமும் 5 கனவும் பெருக்கப்பட்டா 5 5ஆம் அடுக்கு வரும். அத மாதிரி இப்ப இப்படி அதேதான் எக்ஸ்ல சொல்றேன் பாருங்க. எக்ஸ் தர எக்ஸ் வர்க்கம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். எந்த ஒரு இலக்கத்துக்கும் இப்ப 5 1ஆம் அடுக்கு எத்தனை? 1ஆம் அடுக்கு 5. 8 1ஆம் அடுக்கு எத்தனை? 8. எந்த ஒரு இலக்கத்தின் முதலாம் அடுக்கு அதே இலக்கமா தான் வரும். ஆகவே x 1ஆம் அடுக்கு எத்தனை? x. 2 1ஆம் அடுக்கு 2. அப்ப y 1ஆம் அடுக்கு y. ரைட்? அப்ப ரெண்டுமே எங்களுக்கு ஒன்று தானே. x 1ஆம் அடுக்குண்டா
எக்ஸ். ஆகவே இங்க பாருங்க இந்த எக்ஸ் வந்து நாங்க எக்ஸ் ல ஓராம் அடுக்கு வெளிக்கொள்ளலாம் தானே, ரெண்டு ஒன்று தானே. எக்ஸ் ல ஓராம் அடுக்கு, எக்ஸ் ல ஓராம் அடுக்கு எக்ஸ் ஒன்று தான். அப்ப எக்ஸ் ல ஓராம் அடுக்கு, இங்கே எக்ஸ் ல ஓராம் அடுக்கு. இப்ப பாருங்க அடிகள் சமன், அடிகள் சமன் பெருக்கப்படுது. அப்ப என்ன செய்யப்படும்? அடுக்குகள் கூட்டப்படும். எக்ஸ் கூட்டப்படும். 2 அப்ப கீழே எக்ஸ் இருக்கும், ஒன்று மட்டும் எத்தனை? 2. 2. அது ஆகவேதான் என்ன வருது? எக்ஸ் தர எக்ஸ், எக்ஸ் வர்க்கம் என்று வர்றதுக்கு காரணம் என்ன? அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ரைட்? அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ஆகவே இப்படி வரும். அதுவே அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். அது நாம பேருந்து பார்ப்போம். ரைட்? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப 5 கணம் வகுத்தல் 5 வர்க்கம் இருந்துச்சுண்டா அடிகள் சமன், ஆனா வகுக்கப்படுது. இப்படியும் வகுக்கலாம், அல்லது 5 கணத்தின் கீழ் 5 வர்க்கம் போட்டுக்கொள்ளலாம். ரைட்? அடிகள் சமனா இருந்து வகுக்கப்படும் போது அதை அடியை போட்டு அடுக்குகள் என்ன செய்யப்படும்? மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது கழிக்கணும். 3 செய்ய 2, அதாவது 5 ஓராம் அடுக்கு. நீங்க சுருக்கி பாருங்க, 5 மூன்றாம் அடுக்க நாங்க இப்படி போடலாம். 5 மூன்றாம் அடுக்கு 5 2ஆம் அடுக்க இப்படி போட்டுக்கொள்ளலாம். 5 தர 5 தர 5 கீழ் 5 தர 5. ரைட்? 5 2ஆம் அடுக்குன்னா 2 தர 5 பெருக்கிறது. 5 மூன்றாம் அடுக்குன்னா 3 தர 5 பெருக்கிறது. அப்ப இந்த 5 மட்டுப்படும், இந்த 5 மட்டுப்படும். ஆக இப்படி என்ன? 5. அந்த 5 தான் என்னது? 5 ஓராம் அடுக்கு. 2 ஒன்று தானே? விளங்குதா? அப்ப இப்ப பாருங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சக 1 இன்டு எக்ஸ் சக 2 இப்படி இருந்துச்சுண்டா, ரைட்? 2 தானங்கள் வந்து இப்படி பெருக்கப்படுதுண்டா, எக்ஸ் சக 1 இன்டு எக்ஸ் சக 2 இந்த மாதிரி பெருக்கப்படுதுன்னா நாங்க என்ன செய்யணும்டா, இந்த எக்ஸால ஒரு காய் வர பெருக்கணும். என்னோட ரெண்டும் பிராக்கெட், தனித்தனியும் பிராக்கெட். அதே எக்ஸாலே வர பெருக்குவோம். அகைன் சக இந்த ஒன்றால இந்த எக்ஸ பெருக்குவோம், இந்த ஒன்றால இந்த 2 பெருக்குவோம். அப்ப ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்வோம்டா, எக்ஸ போட்டுட்டு எக்ஸ விட தலை பெருக்கு, எக்ஸ் சக 2 சக இந்த ஒன்றை போட்டுட்டு எக்ஸ் சக 2. இந்த எக்ஸால எக்ஸ பெருக்கினா எக்ஸ் வர்க்கம், எக்ஸால 2 பெருக்கினா 2x, இந்த ஒன்றால எக்ஸ பெருக்கினா எக்ஸ், இந்த ஒன்றால 2 பெருக்கினா 2. இப்ப பாருங்க எக்ஸ் வர்க்கம் 2x x கூட்டினா 3x சக 2. ரைட்? இதை எழுதி கொள்ளுங்க. நான் உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல இதை நான் விரிவா சொல்லி தரேன் நாளைக்கு. இவ்வளவு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அடுத்த கிளாஸ் இருக்கு. இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல இதை கொஞ்சம் விரிவா திருப்பி சொல்றேன்.